வெல்கம் டு தமிழ் ஹாட் டிப். இன்னைக்கு நாம் தங்கச்சி அனிகா அப்படின்ற கதையில் பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நீங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி போட்ட பார்ட் 1 வீடியோ பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் அந்த கதை உங்களுக்கு முழுசாக புரியும். பார்ட் 1 வீடியோவோட லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோவை கேளுங்க. சரி, வாங்க கதைக்குள்ளே போகலாம். நான் என்னோட தங்கச்சி அனிகா, அவளை நான் ஏர்போர்ட்லேருந்து கூட்டிகிட்டு வீட்டில் விட்டேன். அவளை நான் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வர சொன்னேன். அவளும் அவளோட ரூமுக்கு போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு சாப்பிட்றதுக்காக வந்தா. என்னோடய வீட்டில் என்னோட 2 அக்கா அப்புறம் என்னோட தங்கச்சி நாங்கள் 4 பேர் மட்டும்தான் என்னோடய வீட்டில் இருக்கோம். என்னுடைய அப்பா அம்மா நான் சின்ன வயசில் இருக்கும்போதே இறந்துட்டாங்க. என்னுடைய அக்கா தான் எங்களை எல்லாரையும் பார்த்துக்கிட்டது. நான் என்னோடய தங்கச்சியை சாப்பிட்றதுக்காக நான் சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சேன். எடுத்து வச்சுட்டு அவளை சாப்பிட சொன்னேன். அவளும் சாப்பிட்றதுக்கு உக்காந்தா. என்னுடைய அக்கா என்னோடய தங்கச்சிக்காக சாப்பாடெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அவள் ஆஃபீஸ்க்கு போயிட்டா. நான் என்னோடய தங்கச்சிக்கு சாப்பாடு எடுத்து வச்சுட்டு நான் என்னோடய தங்கச்சி அனிகாவை பார்த்தேன். அவள் ஒரு மாடர்ன் ட்ரெஸ்ஸில் தான் வந்திருந்தா. அவள் அப்படியே உக்காந்து சாப்பிட ஆரம்பித்தா. ஆனால் நான் என்னுடைய கண்ணை மூடாமல் நான் என்னுடைய தங்கச்சி அனிகாவையே பார்த்துக்கிட்டு இருந்தேன். நான் அவளையே வச்ச கண்ணு வாங்காமல் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்போது என்னோடய தங்கச்சி அனிகா, டே அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவள் கூப்பிட்டுக்கிட்டே இருந்தா. ஆனால் நான் அவள் கூப்பிட்டதை கண்டுக்காம நான் அவளையே பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்போ என்னோட தங்கச்சி அனிகா என்னை உலுப்பி விட்டு, டே சொல்லுடா, உன்னை தான் கேட்குறேன் அப்படின்னு கேட்டா. நான் அவகிட்ட, ஓ கூப்பிட்டியா, சாரிடி, நான் ஏதோ ஞாபகத்தில் இருந்தேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அவள், டேய் பொய் சொல்லாத, நீ என்ன தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன்னு எனக்கு தெரியும், ஒழுங்காக உண்மையை சொல்லு, நீ என்ன தானே பார்த்துக்கிட்டு இருந்த அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய தங்கச்சி அனிகா என்கிட்ட கேட்டா. நான் அவகிட்ட, அப்படிலாம் இல்லடி லூஸு அப்படின்னு சொன்னேன். அதுக்கு என்னோடய தங்கச்சி அனிகா, டேய் நடிக்காதடா அண்ணா, நான் தான் பார்த்தனே, நீ என்னை வாயை பொழுது பார்த்துக்கிட்டு இருந்ததை தான் நான் பார்த்துட்டேன்ல, டேய் ஏன் இப்படி என்னை பார்த்துக்கிட்டு இருந்த அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்டா. நான் அவகிட்ட, இல்லடி நீ மாடர்ன் ட்ரெஸ்ஸில் இருந்தியா, அதான் ரொம்ப அழகாக இருந்த, நீ முன்னாடி இந்தியாவில் இருக்கும்போது மாடர்ன் ட்ரெஸ்ஸே போட மாட்ட, ஆனால் இப்போ நீ மாடர்ன் ட்ரெஸ்ஸில் இருக்கியா, அதான் உன்னை இப்போ பார்க்கறதுக்கு வேறு மாதிரி இருக்குடி அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அவள், ஓ அதான் காரணமா, சரிடா, இங்கே இருக்க ஃபிகருங்களை சைட் அடிப்பல்ல, அந்த பொண்ணுங்களை சைட் அடிக்கும்போது அவங்கள பார்த்துருப்பல்ல மாடர்ன் ட்ரெஸ்ஸில் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய தங்கச்சி அனிகா கேட்டா. நான் அவகிட்ட, அப்படிலாம் இல்லடி, நான் படத்தில் மட்டும்தான் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அவள், சரிடா அண்ணா, இந்த ட்ரெஸ் எனக்கு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டா. நான் அவகிட்ட, உனக்கு என்ன பாப்பா, நீ எந்த ட்ரெஸ் போட்டாலும் நீ அழகாக தான் இருப்ப அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அவள், ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய தங்கச்சி அனிகா கேட்டா. நான் அவளை பார்த்து சிரிச்சுக்கிட்டு, ஆமாண்டி அப்படின்னு சொன்னேன். என்னோட தங்கச்சி அனிகா சேரை எடுத்து என் பக்கத்தில் போட்டு என் கிட்ட உட்காந்து சாப்பிட ஆரம்பித்தா. டே அண்ணா என்னடா ஸ்பெஷல் இன்னைக்கு அப்படின்னு கேட்டா. நான் அவகிட்ட, அக்கா தாண்டி சமைச்சாங்க, மட்டன்லாம் சமைச்சு வச்சுருக்காங்க உனக்காக, அவங்களுக்கு இன்னைக்கு ஆஃபீஸ் கண்டிப்பாக போயே ஆகணுமா, அதனால தான் அவங்க கிளம்பிட்டாங்க, இல்லைன்னா அவங்களும் இங்கேயே இருந்திருப்பாங்க அப்படின்னு சொன்னேன். என்னோட தங்கச்சி அனிகா அப்படியே பிரியாணி எடுத்து சாப்பிட ஆரம்பித்தா. அவன் என்கிட்ட, பிரியாணி சாப்பிட்டு எவ்வளோ நாள் ஆச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவள் சாப்பிட ஆரம்பித்தா. அப்போது என்னோட தங்கச்சி அனிகா என்னை பார்த்து, அண்ணா நீ சாப்பிடுடா அப்படின்னு சொல்லிட்டு என்னோட தங்கச்சி அனிகா அவள் பிரியாணி ஒரு வாயை எடுத்து எனக்கு ஊட்ட ஆரம்பித்தா. நானும் பாசமாக வாங்கிக்கிட்டேன். சின்ன வயசில் இப்படி தான் என்னோடய தங்கச்சி அனிகா எனக்கு ஊட்டி விடுவா. நானும் அதே மாதிரி பிரியாணியில் ஒரு வாய் எடுத்து என்னோடய தங்கச்சிக்கு ஊட்டி விட்டேன். அவளும் சந்தோஷமாக சாப்பிட்டா.
அண்ணா, நீ எனக்கு ஊட்டி விட்டு எவ்வளோ நாள் ஆச்சு தெரியுமா? சாரிடா, உன்னை விட்டுட்டு போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என் தங்கச்சி அன்னிக்கா என்கிட்ட சொன்னா. நானும் சிரிச்சுக்கிட்டே அவளை பார்த்து, சரிடி, இதில் என்ன இருக்கு, படிக்க தானே போனேன், அப்புறம் என்ன அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் நாங்கள் 2 பேரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஹாலில் உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டு இருந்தோம். அப்போது என்னோட தங்கச்சி அனிகா என்கிட்ட டே அண்ணா இரு ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ரூமுக்கு போயிட்டு ஒரு சாக்லேட் பாக்கெட் எடுத்துகிட்டு வந்தா. அவள் எடுத்துக்கிட்டு என்கிட்ட கொடுத்தா. டேய் அண்ணா, உனக்கு தான் இந்த ஸ்பெஷல் சாக்லேட் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொன்னா. நான் அவகிட்ட, எனக்கு எதுக்குடி சாக்லேட்டு, நான் என்ன சின்ன பிள்ளையா அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட கேட்டேன். அதுக்கு டேய் அண்ணா, நடிக்காதடா, சின்ன வயசுல நம்ம 2 பேரும் இந்த சாக்லேட்டுக்கு தானே சண்டை போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவ கேட்டா. நான் அவகிட்ட, ஆமாண்டி, அது சின்ன வயசு, இப்போ கூட அதை பத்தி நினைச்சாலே சிரிப்பு தாண்டி வருது அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட சொன்னேன். அதுக்கு அப்போ உனக்கு இப்போ சாக்லேட் வேணாவா, வேணான்னா விடு, நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு சாக்லேட்டை எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சா. அது ஃபாரின் சாக்லேட்டு. சாப்பிட்டுக்கிட்டே என்னை பார்த்துக்கிட்டே இருந்தா. என்னை பார்த்து அப்படியே நக்கலாக சிரிச்சா. நான் சாப்பிட்ற அழகை பார்த்துக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கும் அந்த சாக்லேட் சாப்பிடணுன்னு ஆசையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் என்னோட தங்கச்சி அனிகா கிட்ட இருந்து சாப்பிட்ற அதே சாக்லேட்டை பிடுங்கினேன். பிடுங்கி நானும் அந்த சாக்லேட்டை சாப்பிட ஆரம்பித்தேன். அதுக்கு என்கிட்ட, டே அண்ணா, என்கிட்ட கேட்டிருந்தா நான் வேறு சாக்லேட் கொடுத்துருப்பேன்ல அப்படின்னு அவ சொன்னா. நான் அவகிட்ட, இல்லடி, எனக்கு இந்த சாக்லேட் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னோட தங்கச்சி அனிகா சாப்பிட்ட அந்த சாக்லேட்டை வாங்கி சாப்பிட ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் என்னோட தங்கச்சி அனிகா, டேய் என்னடா மொக்க படத்தை பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு என் கையிலேருந்து ரிமோட் வாங்கி சேனலை மாற்றிக்கிட்டு இருந்தா. ஆனால் நான் அவளையே பார்த்துக்கிட்டு இருந்தேன். கொஞ்ச நேரம் ஆச்சு. அதுக்கப்புறம் என்னோட தங்கச்சி அனிகா ஃப்ளைட்லேருந்து வந்ததுனால அந்த டயர்டில் அப்படியே என் தோள் மேலே சாஞ்சி அப்படியே தூங்க ஆரம்பிச்சிட்டா. நானும் அவளையே பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் அவளுக்கு போத்தி விட்டு அவளை தூங்க வச்சேன். அதுக்கப்புறம் என்னுடைய அக்கா 2 பேரும் அவங்களோட ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு வந்தாங்க. அவங்க 2 பேரும் என்னோட தங்கச்சி அனிகாவை நலம் விசாரித்து அவகிட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க 3 பேரும் இப்போது 3 சிஸ்டர்ஸும் ஒன்றா உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. நான் மட்டும் இப்போ தனிமையாக உட்காந்துக்கிட்டு இருந்தேன். இதெல்லாம் என்னோட தங்கச்சி அனிகா அப்படியே ஓரக்கண்ணால் பார்த்துக்கிட்டு இருந்தா. நானும் அவளை அப்பப்போ பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு நாள் என்னோட தங்கச்சி அனிகா என்னை கூப்பிட்டு, அண்ணா, நான் ஃபாரினில் போயிட்டு நான் ஃபேஷன் டிசைன் படித்தேன்ல, அதனால் நான் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஊரில் ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேண்ணா. அந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி ட்ரெஸ்ஸெல்லாம் டிசைன் பண்ண ட்ரெஸ்ஸை விற்கலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட தங்கச்சி அனிகா சொன்னான். நானும் அவகிட்ட, இது சூப்பர் ஐடியா பாப்பா அப்படின்னு சொன்னேன். என்னோட அக்கா அவங்களும் ஹெல்ப் பண்ண ஆரம்பித்தாங்க. இப்போது நாங்கள் 4 பேரும் ஒன்றா சேர்ந்து ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணோம். எங்களுக்கு அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக லாபம் வர ஆரம்பிச்சது. இப்போது என்னோட தங்கச்சி என்னை கூப்பிட்டு, அண்ணா, நீ உன்னோட வேலையை விட்டுருண்ணா, கம்பெனியை பார்த்துக்க முடியல என்னால் தனியாக, நீயும் பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னா. எனக்கும் அது கரெக்டுன்னு பட்டுச்சு. அதனால் நானும் என்னோட தங்கச்சி கூட போயிட்டு கம்பெனியை நாங்கள் 2 பேரும் ஒன்றாவே நடத்தினோம். என்னோட அக்கா மட்டும் நான் வேலையை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் மட்டும் வேலைக்கு போய்கிட்டு இருந்தா. ஒரு நாள் என்னுடைய அக்காவுக்கு மாப்பிள்ளை நாங்கள் பார்க்க ஆரம்பித்தோம். பேசி முடித்து என்னுடைய அக்காவுக்கு கல்யாணமும் பண்ணி வச்சோம். கல்யாணம் பண்ணி வச்சதுக்கப்புறம் என்னுடைய அக்கா அந்த வீட்டை விட்டு போயிட்டா. வீட்டை விட்டு போனதுக்கப்புறம் இப்போது நாங்கள் 3 பேர் மட்டும்தான் இருந்தோம். என்னுடைய சின்ன அக்காவும் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு
அவள் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு அந்த ஊரில் அப்படியே ஒரு ஹாஸ்டலில் தங்கி அங்கே வந்து வேலைக்கு போய்கிட்டு வந்தா. அவகிட்ட நீ வேலையை விட்டுடி, கம்பெனி பார்த்துக்கலாம் அப்படின்னு வந்து சொன்னேன். ஆனால் அவள் கேட்கவே இல்லை. எனக்கு பிடிச்ச வேலைடா இது, நான் இந்த வேலையை விட்டு நிற்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு ஊரில் வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தா. இப்போ என்னோட வீட்டில் நான், என்னுடைய தங்கச்சி அனிகா, நாங்கள் 2 பேர் மட்டும்தான் தனியாக இருந்தோம். என்னோட தங்கச்சி அனிகா அவள் வந்து சமைக்க மாட்டா. அதனால நானே வந்து சமையல் செஞ்சு இப்படியே நாங்கள் 2 பேரும் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்க்கையை வந்து வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம். இப்போ நானும் என்னுடைய தங்கச்சி அனிகாவும் சின்ன வயசில் இருந்ததை விட இப்போ நாங்கள் 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டோம். எனக்கு என்னோட தங்கச்சி அனிகா கூட இருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. என்னுடைய சின்ன அக்கா அவ ஒரு பையனை வந்து லவ் பண்ணிக்கிட்டு இருந்தா. ஆனால் அந்த பையனுக்கு வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து அவனுக்கு எப்போ வேலை கிடைக்குதோ அப்போ தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தா. அதனால என்னோட தங்கச்சி அனிகாவுக்கு வந்து ஃபஸ்ட்டு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாம் முடிவு பண்ணோம். அதனால அடிக்கடி நான் என்னோட தங்கச்சி அனிகா கிட்ட போயிட்டு கல்யாணத்தை பற்றி பேச ஆரம்பிப்பேன். அப்படி நான் எப்போல்லாம் கல்யாணத்தை பற்றி பேசுகிறனோ அப்போல்லாம் என்னோட தங்கச்சி அனிகா என்கிட்ட டக்குன்னு கோவப்படுவா. கோவப்பட்டுட்டு அதுக்கப்புறம் என்கிட்ட பேசவே மாட்டா. அன்னைக்கு ஃபுல்லாக அப்படியே போகும். எங்களோட கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி 2 வருஷம் ஆனதுனால நாங்கள் ஒரு சின்னதாக ஒரு பார்ட்டி மாதிரி வச்சோம். அந்த பார்ட்டியில் எல்லாரும் வந்து என்ஜாய் பண்ண ஆரம்பித்தாங்க. ஆனால் என்னுடைய அக்காங்க 2 பேரும் வரல. பெருசாக செலப்ரேட் பண்ணோம். அதுக்கப்புறம் அந்த நாளும் அப்படியே முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் நிறைய பேர் அங்கே இருக்கவங்கலாம் கொஞ்சம் வந்து ட்ரிங்க்ஸ்லாம் சாப்பிட ஆரம்பித்தாங்க. ஆனால் எனக்கு வந்து அது பிடிக்காது. அதனால நானும் என்னுடைய தங்கச்சியும் அப்படியே மாடிக்கு போயிட்டு பேசிக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நைட்டு வரைக்கும் நாங்கள் எல்லாரும் நல்லா டான்ஸ் ஆடினோம். கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்கு வந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் நானும் என்னுடைய தங்கச்சி அனிகா மட்டும் நாங்கள் 2 பேரும் மாடிக்கு வந்து போயிட்டோம். எங்களோட வீட்டு மாடிக்கு போயிட்டு நாங்கள் வந்து பேசிக்கிட்டு இருந்தோம். அப்போது நான் என்னோட தங்கச்சி அனிகாவை பார்த்து, ஏன்டி கல்யாணத்தை பற்றி பேசினா கோவப்பட்டுக்கிட்டே இருக்க? அக்கா தான் டெய்லி இதை பற்றி கேட்குறாங்கல்ல, ஏன் எந்த பதிலும் சொல்ல மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட கேட்டேன். அப்போது என்னோட தங்கச்சி அனிகா என்னை பார்த்து அப்படியே கண் கலங்க ஆரம்பித்தா. அவள் கண் கலங்கிக்கிட்டே இருந்தா. நான் அவகிட்ட, எதுக்குடி பாப்பா அழுற, ஒழுங்கா சொல்லு, என்னாச்சு, யாரையாச்சும் லவ் பண்ணுறியா, எதுவாக இருந்தாலும் சொல்லுடி, பார்த்துக்கலாம் அப்படின்னு வந்து சொன்னேன். அதுக்கு அவ, ஆமாண்டா லவ் பண்ணுறேன், இப்போ என்னடா அதுக்கு, அதை தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போகிற அப்படின்னு வந்து கேட்டா. நான் அவகிட்ட, ஏ லூசு, இது நீ முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல, முன்னாடியே சொல்லியிருந்தா அக்கா கிட்ட பேசி சம்மதம் வாங்கியிருப்பேன்ல அப்படின்னு வந்து சொன்னேன். அதுக்கு அவ, டேய் வேணாண்டா, அதெல்லாம் நடக்காது, நான் கல்யாணமே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட தங்கச்சி அனிகா வந்து என்கிட்ட சொன்னா. நான் அவகிட்ட, அடி பாவி, ஏன்டி அப்போ அந்த பையனை வந்து கழட்டி விட போறியா அப்படின்னு வந்து கேட்டேன். அதுக்கு அவ, டேய் நான் ஒன் சைடாக தான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு வந்து சொன்னா. நான் அவகிட்ட, ஏன்டி நான் வேணா ஐடியா தரவா? அதுக்கு அவ, டேய் அந்த பையனை எனக்கு சின்ன வயசுலேருந்தே தெரியும், எனக்கு அவனை மட்டும்தான் ரொம்ப பிடிக்கும் இந்த உலகத்துலேயே, அவனை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட தங்கச்சி அனிகா வந்து சொன்னா. நான் அவகிட்ட, யார்ரீ அது அப்படின்னு வந்து கேட்டேன். அதுக்கு அவ என்னை பார்த்து சிரிச்சுக்கிட்டே, இன்னுமாடா உனக்கு புரியல, நான் கல்யாணம் பண்ணா உன்னை தாண்டா பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட தங்கச்சி அனிகா என்கிட்ட மூஞ்சில அடிச்ச மாதிரி சொன்னா. நான் அவளை பார்த்து, என்னடி சொல்ற லூசு, ஏதாவது வளர்றியா, ட்ரிங்க்ஸ் எதனா சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட கேட்டேன். அதுக்கு அவ, டே எரும மாடு, நான் உன்னை தாண்டா சொல்கிறேன், நான் உன்னை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் என்னை பார்த்து சொன்னா. நான் அவளை பார்த்து, ஏய் அனிகா என்னடி ஆச்சு உனக்கு, ஏன் இப்படி வளர்ற, போதும் நிறுத்து அப்படின்னு வந்து சொன்னேன். அதுக்கு அவ என்னை பார்த்து, அண்ணா ஐ லவ் யூடா அப்படின்னு வந்து சொன்னா. நான் அவகிட்ட, ஏய் என்னடி சொல்கிற பாப்பா, அப்போ சீரியஸாக தான் சொல்கிறியா அப்படின்னு வந்து கேட்டேன். அதுக்கு அவ, ஆமாண்டா அண்ணா, நீ தான் என்னை வந்து புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற, எனக்கு சின்ன வயசுலேருந்தே உன்னை தாண்டா பிடிக்கும்,
இப்போ கூட உன்னை மட்டும் தான் பிடிக்கும். நான் ஃபாரின்ல இருக்கும்போது கூட தினமும் உன்னை பற்றி தான் யோசிப்பேன். நான் அவகிட்ட பாப்பா நம்ம அண்ணன் தங்கச்சி அப்படின்னு வந்து சொன்னேன். அதுக்கு அவ எனக்கும் தெரியும்டா அது, அதனால தான் நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு சொல்கிறேன், உன் கூட அப்படியே இருந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொன்னா. நான் அவகிட்ட ஏய் பாப்பா இதெல்லாம் வேணாம், இதோட நிறுத்திடு. அதுக்கு அவ என்னை பார்த்து அழுதுகிட்டே அண்ணா என்னால் முடியலடா, டெய்லி எனக்கு தூக்கம் கூட வரல தெரியுமா, தூக்கமே வரமாட்டேங்குது, எப்பவுமே எனக்கு ஓ ஞாபகமாகவே இருக்குடா அண்ணா, ஐ லவ் யூடா அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்லி முடிச்சா. நான் அவகிட்ட அனிகா அது வந்து அப்படின்னு வந்து சொன்னேன். அதுக்கு அவ என்னை பார்த்து நீ கேட்டதுக்கு வந்து நான் ரீசன் சொல்லிட்டேன் போதுமா, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ கீழே இறங்கி போக ஆரம்பிச்சா. ஆனால் எனக்கு கன்ஃபியூஷனாகவே இருந்துச்சு. என்ன இது நம்ம தங்கச்சி அனிகா நம்ம கிட்ட இப்படி சொல்லிட்டாலே, சரி இவளுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக புரிய வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அப்படியே கீழே இறங்கி போனேன். அப்பதான் நான் என்னோட தங்கச்சி அனிகாவை வந்து பார்த்தேன். அவ அப்படியே சோஃபால படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தா. நான் அவளுடைய அழகை வந்து பார்த்தேன். நான் அப்படியே வச்ச கண்ணு வாங்காம நான் அவளையே பார்த்துக்கிட்டு இருந்தேன். எனக்கு தூக்கமே வரல. அப்படியே நான் ட்ரிங்க்ஸ் அடிக்காமலேயே எனக்கு போதை ஏறின மாதிரி இருந்துச்சு. நான் அப்படியே அவளையே பார்த்துக்கிட்டு இருந்தேன். அவ வேற என்கிட்ட ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு போயிட்டா. எனக்கு அதே ஞாபகமாகவே இருந்துச்சு. நான் அப்படியே அவ சோஃபால தூங்குறத பார்த்துக்கிட்டே நான் அப்படியே கீழே தரையில் படுத்துக்கிட்டு அவளை பார்த்துக்கிட்டே நான் கண்ணை மூட ஆரம்பித்தேன். ஆனால் எனக்கு தூக்கமே வரல. என் கனவுல ஃபுல்லாக என்னோட தங்கச்சி அனிகா ஐ லவ் யூ ஐ லவ் யூன்னு சொன்னது மட்டும் தான் வந்து வந்து போச்சு. இதுக்கப்புறம் என்ன ஆச்சு, நான் என்னோட தங்கச்சி அனிகாவுடைய லவ்வை ஏற்றுக்கிட்டு அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டனா இல்லையா அப்படின்றதெல்லாம் அடுத்த பகுதியில் வந்து கேளுங்க. இந்த கதை ரொம்ப சூப்பராக இருக்கும். இதோட முழு கதையை பிடிஎஃபாக வேணும்னா எனக்கு மெசேஜ் பண்ணி அந்த கதையை வந்து வாங்கிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் ஐடியும் இன்ஸ்டாகிராம் ஐடியும் இருக்குது. அதில் மெசேஜ் பண்ணி கதைகளை வாங்கி கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.